ஹாய் மக்களே! இன்னைக்குள்ள வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, சிக்னேச்சர் எழுதுற மாரி ஒரு எஃபெக்ட்ட நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட டெஸ்க்டாப்ல ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு டைட்டில கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி டவுன்லோடுல நம்மளோட பேசிக் இருக்கும். அத தான் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட டைம்லைன்ல வச்சுக்கோங்க. அடுத்தது யுவர் டைம்லைன் ஹியர் இருக்கு. அத நம்ம டிலீட் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி சிக்னேச்சர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அத நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட்ல போயிட்டு நமக்கு ஃபேவரட்ல ஆல்ரெடி நான் சிக்னேச்சர்ன்னு சொல்லி ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அத ஓகே பண்ணிக்கோங்க. பின்ன ரீசைஸு பண்ணிக்கிட்டு நம்மளுடைய பேஜ்ல சென்டர்ல கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா ஒரு பேர் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு பேர் கூட கிளிக் பண்ண போறோம். அதாவது அதே இத டிலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னோட பேரு நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு அதையும் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணதும் நமக்கு நேரா இம்பேக்ட் இதில தான் நமக்கு 2மே ஆட் ஆயிருக்கும். இப்போ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 2 இடத்துல இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ண டைட்டில டிலீட் பண்ணிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஒரு பேக்கிரவுண்டு குடுத்தா நல்லா இருக்கும். அப்ப நான் ஆல்ரெடி ஒரு பேக்கிரவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேக்கிரவுண்ட நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த பேக்கிரவுண்ட்ல என்னன்னா, இந்த பாறை நமக்கு வந்ததும் நம்மளோட சிக்னேச்சர் லெட்டர் எழுதுற மாரி கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா மக்களே! நான் ஆல்ரெடி பேக்கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அத எடுத்து நான் டைம்லைன்ல ஃபர்ஸ்ட் இதுல நான் செட் பண்ணிடுறேன். நம்ம இந்த மாரி வச்சாச்சு. இப்ப பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு இந்த பாறை ஸ்டார்ட்டிங்ல தான் நம்மளோட லெட்டர் கிரியேட் ஆகணும். அப்ப இந்த சிக்னேச்சர்ன்னு சொல்லி எடுத்து நம்ம டைம்லைன்ல வச்சுக்கோங்க. இப்பதான் மெயின் வேலை இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த எழுதுற மாரி செய்றதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, மாஸ்க். இந்த மாஸ்க்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு சிங்கிள் லைன் இருக்கும். அதையும் ஓகே பண்ணிட்டு, இத ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதும் நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல நேரா கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு கீ ஃப்ரேம நீங்க ஜஸ்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டைம் லைன கொஞ்சம் தூரம் ஷிஃப்ட் பண்ணிட்டு, இந்த மாஸ்க்க நீங்க ஸ்லோலி லாஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீ ஃப்ரேம் செட் பண்ணிரும். இப்ப ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பீடா போற மாரி இருக்கு. நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கூட அந்த 2வது கீ ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, அத கொஞ்சம் கூட லாங்ல வைக்கிறோம். அவ்வளோதான் மக்களே. பண்ணிட்டு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. இதே மாரி தான் என்னோட பேர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் அதே மாரி வச்சுக்கிட்டு பேசிக்ல போயிட்டு மாஸ்க் எடுத்துக்கோங்க. மாஸ்க் எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பேரோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல கொண்டு வந்துட்டு கீ ஃப்ரேம் குடுத்துருங்க. கீ ஃப்ரேம் குடுத்துட்டும் டைம் லைன கொஞ்சம் கூட மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்துட்டு அந்த மாஸ்க்க ஸ்லோலி லாஸ்ட் எண்ட் வரை கொண்டு போய்க்கோங்க. கீ ஃப்ரேம் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எது வரை வேணுமோ டைம் லைன கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி சிக்னேச்சர் எடிட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் சாங்ஸ் குடுத்தா நமக்கு நல்லா இருக்கும். அந்த இதுதான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் பண்ண போறோம். இப்போ நான் ஆல்ரெடி சாங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2வது நமக்கு இந்த சிக்னேச்சர் லெட்டர் வரும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் குடுத்தா கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். அப்ப நம்ம எழுதும்போது ஒரு சவுண்ட் வரும்ல, அதையும் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அத எடுத்து நேரா கீழ நமக்கு கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு செட் பண்ணிட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இதே மாரி தான் இன்னொரு இதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதுலயும் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு அந்த சவுண்ட நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினச்சிருக்கேன். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிருங்க. பாய் மக்களே!